வணக்கம், இது உங்கள் News18 Tamil Nadu செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 நாள் பயணமாக டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கான நிதி நீட் விலக்கு குறித்து பிரதமருடன் விவாதிக்கிறார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு ஒப்புதல். டெல்லியில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் வீட்டை தாக்கிய பாஜகவினர். கொலை செய்ய முயற்சிப்பதாக ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டு. 40 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்துடன் காரில் சென்ற ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலர். வழிமறித்து பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்குகிறது செய்முறை தேர்வுகள். மே 2ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. பாகிஸ்தானில் ஆதரவை வாபஸ் பெற்ற கூட்டணி கட்சி. பெரும்பான்மை இழந்தது இம்ரான்கான் அரசு. இலங்கையில் மருந்துகளுக்கு நிலவக்கூடிய தட்டுப்பாட்டால் அறுவை சிகிச்சைகள் நிறுத்தி வைப்பு. 10 மணி நேர மின்வெட்டால் பரிதவிக்கும் மக்கள். அமீரக பயணம் வெற்றியடைந்த நிலையில் அடுத்த பயணம் டெல்லியை நோக்கி அமைகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டெல்லி பயணத்தின் நோக்கம் மற்றும் வியூகம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 3 நாட்கள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டில் அரசு அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தர வேண்டிய வரி வருவாய், மழை வெள்ள நிவாரணத் தொகை உள்ளிட்டவற்றை உடனடியாக வழங்க கோரிக்கை விடுப்பார் என்று தெரிகிறது. இது மட்டுமில்லாமல் நீட் தேர்வு விலக்கு மசோதா, கர்நாடகாவின் மேகதாது அணை விவகாரம் ஆகியவை குறித்தும் பிரதமருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களையும் ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். 2024 தேர்தலில் பாஜகவுக்கு மாற்று சக்தியாக ஸ்டாலின் அந்த கட்சியினரால் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் இந்த பயணத்தை தன்னுடைய முயற்சிகளுக்கான தொடக்க புள்ளியாக பயன்படுத்திக் கொள்வார் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். டெல்லியில் இருக்கின்ற தலைவர்களோடு அங்கே இருக்கின்ற அவர்களுடைய உறவுகளை மட்டும் மேம்படுத்துவதாக மட்டுமில்லை, இவரை பற்றிய புரிதலும் அவர்களுக்கு அதிகப்படுத்துவதாகவே இருக்கும். அதனால் இது ஒரு அரசியல் பயணம் என்று கூட நாம் கருதலாம். ஏனென்றால் அவர் தன்னுடைய கட்சி அலுவலகத்தை திறக்க வைப்பதற்காக செல்கின்றார். அதே சமயத்தில் அரசு நிமித்தமான சில பணிகளையும் அவர் அதில் நிறைவேற்றப் போகின்றார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் ஆகியோர் நாடு முழுவதுமாக சென்று கூட்டு முன்னணிக்காக மூத்த எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்திருந்தாலும் அவர்கள் மு க ஸ்டாலினை போல காங்கிரஸ், சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆகிய கட்சிகளுடன் சிறந்த உறவை பேணவில்லை. எனவே எதிர்க்கட்சிகளின் இணைப்பு புள்ளியாக மு க ஸ்டாலின் இருப்பதாகவும் மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். சோனியா காந்தி கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஜனாதிபதி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அதில் எதிர்க்கட்சிகள் எப்படி ஒருங்கிணைக்கிறது, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் லீடர்ஸை பார்க்க போகிறாரு. அப்புறம் 2024 எப்படி ஒரு அடித்தளம் போடுறது, ஒரு இணைப்புக்கான அடித்தளம், எல்லோரையும் எப்படி ஒருங்கிணைக்கிறது. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டும் திரிணாமுலும் ஒன்று சேர மாட்டாங்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சில ஸ்டேட்ஸில் ஒன்று சேர மாட்டாங்க, அதே திரிணாமுலும் காங்கிரஸையும் ஒன்று சேர்க்கணும். அதே மாதிரி வேறு பல கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கும்போது ஒரு எல்லாரையும் லிங்க் பண்ணுற ஒரு இடத்துல ஸ்டாலின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதற்கான முன்னேற்பாடுகள் ஜனாதிபதி எலெக்ஷன் மனசில் வச்சு அந்த கேண்டிடேட் யார், ஆப்போசிஷன் தரப்பில் கேண்டிடேட் நிறுத்தலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்லியில் கட்டப்பட்டிருக்கூடிய அண்ணா கலைஞர் அறிவாலயத்தையும் மு க ஸ்டாலின் 2ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார்.
இதில் பங்கேற்க குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்டோருக்கு அழைப்புதல் நேரில் வழங்கப்பட்டுள்ளது. சோனியா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். அப்போது தேசிய அரசியல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தேசிய அளவில் வலிமையான, அதே சமயம் அனைவரும் ஏற்கக்கூடிய தலைமைக்கு வெற்றிடம் உள்ள நிலையில் அதனை ஸ்டாலின் நிரப்புவாரா என்பதை அறிய சில காலம் காத்திருக்க வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 3 விழுக்காடு உயர்த்தி 34 விழுக்காடாக வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதத்தை கணக்கிட்டு இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும். இதன் மூலம் 47,68,000 மத்திய அரசு ஊழியர்களும் 68,62,000 ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள். இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 9,544 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக கடந்த அக்டோபரில் அகவிலைப்படி 3 விழுக்காடு உயர்த்தப்பட்டது. இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். பிம்ஸ்டெக் அமைப்பின் வரவு செலவு நடவடிக்கைக்காக இந்தியா $1 மில்லியன் நிதி வழங்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் எனப்படும் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவு அமைப்பில் இந்தியா, வங்கதேசம், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளன. இந்நிலையில் இந்த அமைப்பின் 5வது மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலியில் பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், பிராந்திய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் பிம்ஸ்டெக் நாடுகளின் ஒத்துழைப்பு சுறுசுறுப்பாக இருப்பது அவசியம் எனவும் தெரிவித்தார். நமது பிராந்தியம் சுகாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பில் சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், ஒற்றுமையுடன் செயல்படுவது காலத்தின் கட்டாயம் எனவும் கூறினார். டெல்லியின் மத்திய பகுதியில் வேகமாக வந்த சொகுசு கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். வேகமாக வந்த கார் சாலை ஓரத்தில் இருந்து நடைபாதையில் ஏறிச் சென்றவரை மோதும் காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. விபத்தை ஏற்படுத்தியவர் காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார். அவர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத ஹைட்ரஜன் சக்தியால் இயங்கும் காரில் நாடாளுமன்றத்திற்கு வந்தார். வாகனங்களில் இருந்து வெளியேற்றப்படும் புகையால் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. வாகனங்களில் மாற்று எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஹைட்ரஜன் மின்சார கார் மிராயிலில் நாடாளுமன்றத்திற்கு வந்தார். டொயோட்டா நிறுவனத்தால் அண்மையில் இந்த கார் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. டெல்லி விமான நிலையத்தில் ஸ்பைஸ் ஜெட் விமானம் மின்கம்பத்தில் மோதி விபத்தில் சிக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த ஞாயிறன்று டெல்லியிலிருந்து ஜம்முவுக்கு செல்வதற்காக ஸ்பைஸ் ஜெட் விமானம் தயாரானது. இதற்காக ஓடுதளத்திற்கு செல்லும் போது எதிர்பாராத விதமாக விமானத்தின் வலதுபுறம் உள்ள இறகு அங்கிருந்த மின்கம்பத்தை இடித்து சாய்த்தது. இதில் விமானத்தின் இறக்கை சேதமானதால் மாற்று விமானம் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து புகைப்படங்கள் மட்டும் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது வீடியோ வெளியாகியுள்ளது. हम आपकी सुरक्षा और सेवा के लिए यहाँ मौजूद हैं, लेकिन आपसे निवेदन है सोशल डिस्टेंस बनाए रखने में हमारी मदद करें। जब तक जरूरी ना हो अपनी सीट पर ही बैठे रहें। सबकी सुरक्षा को ध्यान में रखते हुए और डीजीपी के निर्देशों के अनुसार மூன்று நாட்கள் பயணமாக தனி விமானம் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி புறப்படுகிறார். தொடர்பான கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தற்போது சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டார். 3 நாள் பயணமாக இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்று இரவு டெல்லி செல்லும் அவர் நாளை மதியம் பிரதமர் மோடியை சந்தித்து பேச இருக்கிறார். நீட் தேர்வுக்கு தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் பேசப்படும் என்று கூறப்படுகிறது. நாளை டெல்லியிலேயே தங்கியிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். அதைத் தொடர்ந்து 2ஆம் தேதி டெல்லியில் கலைஞர் அறிவாலயம் என்ற ஒரு புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்க இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு
திமுகவோடு தோழமையோடு இருக்கக்கூடிய கட்சியின் அகில இந்திய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு 2ஆம் தேதி இரவு விமானம் மூலம் சென்னை வந்தடைகிறார் முதலமைச்சர். முதலில் ஒரு நாள் பயணமாக இது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சில மாற்றங்களின் அடிப்படையில் தற்போது 3 நாள் பயணமாக முதலமைச்சரின் பயணம் டெல்லியில் அமைந்திருப்பது தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முதலமைச்சரின் பயணம் என்பது பல்வேறு கட்சியின் தோழமை கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச இருப்பதால் அரசியல் வட்டாரத்தில் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்கி மே 2ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை முடிக்குமாறு அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. செய்முறை தேர்வு மதிப்பெண்களை மே 4ஆம் தேதிக்குள் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பள்ளிகள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தேர்வுகள் துறை அறிவுறுத்தியிருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழக்கமாக பிப்ரவரி மாதத்தில் செய்முறை தேர்வு நடத்தப்படும். கொரோனா அச்சம் காரணமாக இந்த ஆண்டு தாமதமாக தொடங்குகிறது. சுமார் 5 லட்சம் மாணவர்கள் செய்முறை தேர்வை எழுத உள்ளனர். அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய பிடிஓ ராஜேந்திரனை சாதி பெயரை கூறி திட்டியதால் ராஜகண்ணப்பனை கண்டிப்பதாக இந்த சுவரொட்டியில் கூறப்பட்டுள்ளது. ராஜகண்ணப்பன் மன்னிப்பு கேட்காவிட்டால் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சில சாதி அமைப்புகள் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளன. அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் போக்குவரத்து துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு மாற்றப்பட்டார். அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் அம்பேத்கர் புகைப்படத்தை வைக்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பாரத ஸ்டேட் வங்கி அலுவலக அறையில் அம்பேத்கரின் புகைப்படத்தை மாட்டியதாக 2006ஆம் ஆண்டு கௌரிசங்கர் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து கௌரிசங்கர் வழக்கு தொடுத்திருந்தார். இதில் வங்கிகளில் மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை வைக்க மட்டுமே அனுமதி உள்ளது என்றும் மற்ற தலைவர்களின் படங்களை வைக்க அனுமதி இல்லை என்றும் வங்கி தரப்பில் வாதிடப்பட்டது. மத்திய பொருளாதார விவகாரத்துறையின் சுற்றறிக்கையின்படி அம்பேத்கர் புகைப்படத்தை அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் வைக்கலாம் என்று கூறிய நீதிபதிகள் கௌரிசங்கருக்கு சேர வேண்டிய பண பலன்களை நிலுவையின்றி வழங்கவும் உத்தரவிட்டனர். வன்னியர் உள் ஒதுக்கீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் மார்ச் 31ஆம் தேதி தீர்ப்பளிக்க உள்ளது. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ள வன்னிய சமூக மக்களுக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 10.5% இடஒதுக்கீட்டை அதிமுக அரசு அளித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்தது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளன. இதில் உச்சநீதிமன்றம் மார்ச் 31ஆம் தேதி தீர்ப்பளிக்க உள்ளது. சிவகங்கை மாவட்டம் நெடுமரம் கிராமத்தில் மலையரசி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடி வாசலில் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஏராளமானோர் மஞ்சு விரட்டை கண்டுகளித்தனர். முன்னதாக வயல்வெளிகளில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டு மாடுகளாக ஆங்காங்கே அவிழ்த்துவிடப்பட்டன. வேதாரண்யம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தஞ்சை மாவட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கியுள்ளனர். மல்லிப்பட்டினத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் நேற்றிரவு கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 15 மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்கிவிட்டு கடலில் விரித்திருந்த 300 கிலோ வலைகளை வெட்டிவிட்டு செல்போன், டார்ச் லைட் மற்றும் 40 கிலோ ஐஸ் ஆகியவற்றை பறித்து சென்றுள்ளனர். இன்று காலை கோடியக்கரைக்கு வந்த மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்யும் வசதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கர்ப்பிணிகளுக்கு 11 முதல் 14வது வாரத்தில் அனாமலி ஸ்கிரீனிங் செய்யப்படும். மரபணு கோளாறு காரணமாக பிற்காலத்தில் நோய்கள், குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது இந்த ஸ்கேனில் தெரியவரும். இதுவரை அரசு மருத்துவமனைகளில் இத்தகைய ஸ்கேன் வசதி இல்லை. கர்ப்பிணிகள் தனியார் மையங்களில் 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை செலவழித்து ஸ்கேன் எடுத்து வந்தனர். அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனாமலி ஸ்கிரீனிங் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு கட்டணமாக 1000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2000 ரூபாய் செலுத்தினால் அனாமலி ஸ்கேனுடன் சேர்த்து சர்க்கரை, தைராய்டு, இருதயத்திற்கான எக்கோ உட்பட மேலும் சில பரிசோதனைகளும் கர்ப்பிணி பெண்கள் செய்து கொள்ளலாம். அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை மக்களும் அங்கே போய் செய்யக்கூடிய நிலை மாதிரி
இன்று நம்ம அரசு மருத்துவமனையிலே மிக குறைந்த விலையில் இதை நம்ம துவங்கி இருக்கிறோம். மேலும் இது முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் மூலமாக விரைவில் அனுமதி பெற்று அது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய வகையில் அதற்கும் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுன்றதை இந்த வகையில் தெரிவிச்சுக்கிறோம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் காணாமல் போன சிலைகளை அங்குள்ள தெப்பக்குளத்தில் 3வது நாளாக தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள மயில் சிலை உட்பட 3 சிலைகள் திருடு போனதாக 2018இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. காணாமல் போன சிலைகள் மயிலாப்பூர் தெப்பக்குளத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார், தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இணைந்து 3வது நாளாக அதிநவீன கருவிகளை கொண்டு மயில் சிலை, ராகு, கேது சிலைகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று நெல்லை, கன்னியாகுமரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. உள் தமிழக மாவட்டங்கள், தேனி, தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 3ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 1ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்றும், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஷாங்காய் நகரில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் அங்கு பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஷாங்காய் நகரில் செவ்வாய்க்கிழமை மட்டும் 5982 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் புடாங் மாவட்டத்தில் 3வது நாளாக கடைபிடிக்கப்பட்ட ஊரடங்கால் சாலைகள் வெறிச்சோடி காட்சியளித்தன. அங்கு வசிக்கும் 91 லட்சம் மக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் புக்சி பகுதியில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். செல்வராகவன் இயக்கத்தில் உருவாகும் நானே வருவேன் படத்தில் ஸ்வீடனை சேர்ந்த நடிகை அறிமுகமாகியிருக்கிறார். இந்த படத்தில் ஹீரோவாக தனுஷ் நடிக்கும் நிலையில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஸ்வீடனை சேர்ந்த எல்லி அவுரான் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தில் உக்ரைனை சேர்ந்த மரியா என்ற நடிகை இடம்பெற்றுள்ள நிலையில் மற்றொரு வெளிநாட்டு நடிகையான எல்லி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை சென்ட்ரலில் மத்திய சதுக்கும் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்ட்ரல் ரயில் நிலையம், மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, மெட்ரோ ரயில் நிலையம் ஆகியவற்றை கொண்ட பகுதியை உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு மேம்படுத்த 400 கோடி ரூபாய் செலவில் மத்திய சதுக்கும் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் நில மேற்பரப்பு மேம்பாடு, நடைபாதை, வாகன நிறுத்தம், பேருந்து நிறுத்தம், சுரங்கப்பாதை மற்றும் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட உள்ளன. முதற்கட்டமாக 34 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அழகுபடுத்தப்பட்ட நில மேம்பாடு வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ் அறிஞரின் முகமானவர், மூத்தானவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது பொறுப்பேற்றால் மத்திய சதுக்கத்தினை கூட்டத்தில் திறந்து வைக்கிறார்கள். மெட்ரோ ரயில் பாதை, சென்ட்ரல் ரயில் பாதை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகியவற்றில் இணைக்கக்கூடிய சுரங்கப்பாதையையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வரக்கூடிய வாகனங்கள் உதவியாளர் இன்றி இயங்கக்கூடாது என்று அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பள்ளி வாகனம் மோதி 2ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்ததை அடுத்து பள்ளி வாகனங்களை பராமரிப்பது தொடர்பாக கல்வித்துறை விதிமுறைகளை வகுத்துள்ளது. அதில் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் ஆண்டுதோறும் சான்று பெற வேண்டும். அவ்வாறு புதுப்பிக்காத வாகனங்களை இயக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டுநர்கள் நியமனத்தின் போது கல்வி தகுதி மற்றும் அவர்களது திறனை பரிசோதிக்க அறிவுறுத்திய கல்வித்துறை உதவியாளரின்றி பள்ளி வாகனத்தை இயக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல மாணவர்கள் பயணிக்கும் வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி இருப்பதை உறுதி செய்யவும், வாகனம் இயக்கப்படும் போது சினிமா பாடல்களை ஒலிக்கவிடக் கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அதிக மாணவர்களை ஒரே வாகனத்தில் ஏற்றக்கூடாது எனவும், குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை ஓட்டுநர் பார்க்கும் வகையில் வாகனத்தின் முன் ஒட்டவும், பள்ளி பெயரிலேயே வாகனங்களை இயக்கவும் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே ஆண்டுதோறும் ஓட்டுநரின் கண் பார்வை உள்ளிட்ட திறன்களை பரிசோதிக்க உத்தரவிட்ட பள்ளி கல்வித்துறை சாலை விதிகளை மதித்து ஓட்டுநர்கள் பள்ளி வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது.
இலங்கையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக 2 நாட்களுக்கு டீசல் வாங்க யாரும் வர வேண்டாம் என்று சிலோன் பெட்ரோலிய நிறுவனம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மருந்துகள் இல்லை, நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் மின்வெட்டு என கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகின்றனர் இலங்கை மக்கள். எரிபொருட்கள் தட்டுப்பாடு நிலவுவதால் மின் உற்பத்தி மையங்களில் மின்சார உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தினமும் 10 மணி நேரம் மின் தடை செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி மருத்துவமனைகளுக்கு மட்டுமே மின்சாரம் வழங்கும் சூழல் நிலவுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையில் மின்சாரத்தை சேமிக்க அரசாங்க ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறையை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் 37,500 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் நிற்கும் கப்பலில் இருந்து எரிபொருள் இன்னும் இறக்குமதி செய்யப்படாததால் பெட்ரோல் பங்குகளுக்கு டீசல் வாங்குவதற்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை பொதுமக்கள் வர வேண்டாம் என கொழும்பு பெட்ரோலிய கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்க நாள் முழுவதும் காத்திருந்து ஏமாற்றம் அடைவதாக மக்கள் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர். அப்போ நான் 96 நம்பரையும் மார்க் பண்ணி இப்போ விடிய காலில் காட்டி கேஸில் நான் சிலிண்டர் தூக்கிட்டு சும்மா போனால் 500 ரூபா செலவழிச்சிக்கிட்டு என்ன அரசாங்கம் என்ன செய்கிறாங்க? ஒரு நேரம் ஆக்குறதுக்கு சரி கேஸ் இருக்கணும், இல்லாட்டி லாமன் இருக்கும், ரெண்டுமே இல்லாட்டி நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் அண்ணா 1000 ரூபா சம்பாரிச்சு இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு 500 ஆட்டோ கொடுத்துட்டு கேஸ் இல்லாட்டி நாங்கள் வீட்டுக்கு போகணும். இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதன் காரணமாக பெரும்பாலான மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தவறான பொருளாதார கொள்கைகளால் ஆட்சியாளர்கள் மக்களை கடும் நெருக்கடிக்கு தள்ளிவிட்டதாகவும் இந்த நிலை மேலும் மோசமடையும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள குற்றவியல் அடையாள மசோதாவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளன. அதற்கான காரணம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். மக்களவையில் மத்திய அரசு சார்பாக அறிமுகப்படுத்தப்படக்கூடிய குற்றவியல் அடையாள மசோதாவை எதிர்க்கட்சிகள் கடுமையா எதிர்த்திருக்காங்க. இந்த மசோதாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் தொடர்பான அறிவியல் பூர்வமான தகவலை திரட்டுவதன் மூலமாக ஒரு வழக்கில் ரொம்ப எளிதாக அறிவியல் பூர்வமாக தீர்க்க முடியும் அப்படின்றது உள்துறை அமைச்சகத்துடைய கருத்தா இருக்கு. இதுக்கு முன்பு என்ன சட்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தா 1920 நிறைவேற்றப்பட்ட சட்டம் தான் தற்போது வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. அந்த சட்டத்தின்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் குறித்த புகைப்படம், கைரேகை, காலச்சு இது 3 தரவுகளை மட்டும்தான் சேகரிக்க முடியும். இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கூடிய மசோதா மூலமாக நிறைய தகவலை திரட்ட முடியும். உதாரணத்துக்கு அவருடைய கைரேகை, உள்ளங்கை அச்சு, கருவிழியுடைய ரெட்டினா ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரவு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய உயரம், அவருடைய உயிரி மாதிரிகள் அதாவது ரத்தம், திசுக்கள், அவருடைய மரபணு தகவல்களையும் சேகரிக்க முடியும் அப்படின்றதா இப்ப இந்த மசோதா சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய கைரேகை, கையெழுத்துடைய மாதிரியும் அவங்களால திரட்ட முடியும் அப்படின்றது இந்த மசோதால குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது திரட்டப்படக்கூடிய தகவல்களை தேசிய குற்ற ஆவண காப்பகம் 75 ஆண்டுகள் வரைக்கும் சேகரிக்க முடியும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் தேவைப்பட்ட அவங்க தான் அந்த தகவலை கொடுப்பாங்க. ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்த தகவலை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிச்சா அவர் மீது ஈபிக்கு 186 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படின்றது மசோதா குறிப்பிட்டிருக்கு. இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்ட நபர் சில வருடங்கள் கழித்து குற்றவாளி இல்லை அப்படின்னு தன்னை நிரூபிச்சுட்டு வெளிவரும்போது அவருடைய தரவுகள் இந்த NCRB ரெக்கார்டில் இருக்கும். ஆனால் டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாலுமே இது யார் பண்ண போறாங்க, இதோடைய கண்காணிக்கக்கூடிய முகமை எங்க இருக்கு, அதை யார் மானிட்டர் பண்ண போறாங்க அப்படின்ற மிக முக்கியமான கேள்வியெல்லாம் இருக்கு. இதுக்கான விடைகள் இன்னும் மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்படல. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திருச்சி மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர் சரவணகுமாரிடமிருந்து கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆதிதிராவிட நலத்துறையின் திருச்சி மாவட்ட அலுவலராக சரவணகுமார் பணியாற்றி வருகிறார். இவர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு தன்னுடைய காரில் புறப்பட்டார். அப்போது காரில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருப்பதாக விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து விழுப்புரம் அடுத்த கெடிலம் தேசிய நெடுஞ்சாலையில் சரவணகுமாரின் காரை மறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அத்துடன் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர் சரவணகுமார் மற்றும் அவரின் உதவியாளர் மணியை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். தற்போது விழுப்புரத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ADSP தேவநாதன் தலைமையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டத்தில்
ஆதிதிராவிட நலத்துறைக்கு கீழ் உள்ள விடுதிகள் மற்றும் பள்ளிகளில் சமையலர் பணிக்கு லஞ்சம் பெற்ற பணமாக இருக்கலாம் என்றும் இந்த வசூல் பணத்தை யாரிடம் கொடுப்பதற்காக சென்னை சென்று கொண்டிருக்கிறார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ரஷ்யா உறுதியளித்தது போல் படை குறைப்பில் ஈடுபடவில்லை என்று உக்ரைன் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது மேலும் கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளுக்கு இடையில் நடைபெறக்கூடிய இந்த போர் பல நாடுகளின் பொருளாதாரத்தை பதம் பார்த்துள்ளது. இந்த போரை நிறுத்த உக்ரைனும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் முயற்சித்து வருகின்றன. முதல் முயற்சியாக இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. துருக்கியில் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அதன்படி உக்ரைன் தலைநகர் கீவ், செர்னிவ் நகரில் படைகளை குறைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டது. ஆனால் ரஷ்யா உறுதியளித்தபடி படை குறைப்பில் ஈடுபடவில்லை என்று செர்னிவ் நகர மேயர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வாக்குறுதியை ஒருபோதும் நம்பப் போவதில்லை என்று கூறியிருக்கக்கூடிய மேயர் பேச்சுவார்த்தை நடைபெற்ற இரவில் ரஷ்யா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக கூறினார். ரஷ்யா செயல்படும் வரை தான் எதையும் நம்பப் போவதில்லை என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். We'll see. I don't read anything into it until I see what their actions are. We'll see if they follow through on what they're suggesting. But in the meantime, we're going to continue to keep strong the sanctions. We're going to continue to provide the Ukrainian military with their capacity to defend themselves. And we're going to continue to keep a close eye on what's going on. உக்ரைனில் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ரஷ்ய படைகள் கடுமையான பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் மறுசீரமைப்புக்காக பெலாரஸ் மற்றும் ரஷ்யாவிற்கு திரும்பி செல்வதாகவும் பிரிட்டன் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. போர் தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் தற்போது வரை 1179 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 1860 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஐநா சபை தெரிவித்துள்ளது. துறைமுக நகரமான மரியபோலில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மனிதர்கள் மீதான தாக்குதல்கள், மரணம் மற்றும் இழப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறப்பட்டதன் எதிரொலியாக டாலருக்கு எதிரான ரூபிளின் மதிப்பு சற்று அதிகரித்தது. உலகின் மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனமான ஹோல்சிம் ரஷ்யாவிலிருந்து வெளியேற உள்ளதாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு சொகுசு கார்களின் ஏற்றுமதியை நிறுத்தப் போவதாக ஜப்பானும், படிம எரிபொருள் இறக்குமதிக்கு தடை விதிக்க உள்ளதாகவும் ஜெர்மனியும் அறிவித்துள்ளன. தமிழ்நாடு அரசு தன்னை கைது செய்தால் பாதி திமுகவினர் சிறைக்கு செல்ல நேரிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். நீங்கள் தேவைப்படும் பொழுது ஒரு அண்ணாமலையை கைது செய்யலாம், தேவைப்படும் பொழுது பாதி திமுக ஜெயிலில் இருக்கும். அதையும் ஆர்எஸ் பாரதி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இடியில சார்ஜ் ஷீட் ஆனவர் தமிழ்நாட்டில் அமைச்சரா இருக்கார். தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு அமைச்சருக்கு சம்மன் வந்திருக்கு. போன வாரம் இடியில இருந்து கொடுத்திருக்காங்க. இது மீடியாவில் வரல. அந்த அமைச்சருக்கு சம்மன் வந்திருக்கு. அந்த அமைச்சரும் போய் டேட் கேட்டிருக்காரு, இன்னும் 2 வாரம் கழிச்சு வர்றேன். அதனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் இது நம்ம அரசு, இது வேறு மாதிரி அரசு. அதனால் இது உரசி பார்த்து ஒட்டி பார்த்துட்டு அப்படியே சும்மாலாம் அரசியல் பண்ணுறக்கெல்லாம் இங்கே யாரும் வரல. பேசுன்னா அந்த பேச்சுக்கு பின்பு 1000 அர்த்தம் இருக்கிறது. அதனால் நீங்கள் உரசி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உரசி பாருங்க. தி காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கண்டனம் தெரிவித்து பாஜகவினர் அவரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தினர். காஷ்மீரிகள் பண்டிட்டுகள் வெளியேற்றியதை கதைக்களமாக கொண்டு வெளியாகிக்கூடிய இந்த படத்திற்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் வரிவிலக்கு அளிக்கப்பட்டது. இதேபோன்று டெல்லியிலும் வரிவிலக்கு அளிக்க பாஜக கோரிக்கை விடுத்த நிலையில் கெஜ்ரிவால் அதனை நிராகரித்தார். மேலும் படத்தை யூடியூபில் வெளியிட்டால் அனைவரும் இலவசமாக பார்க்கலாம் என்றும் கூறினார். இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக இளைஞர் அணியினர் டெல்லியில் உள்ள கெஜ்ரிவால் வீட்டின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாஜக தொண்டர்கள் என்கிற பெயரில் சில குண்டர்கள் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வீட்டில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி காவல்துறையுடன் இணைந்து கெஜ்ரிவால் வீட்டிற்கு வந்த குண்டர்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை உடைத்ததாகவும் சிசோடியா சாடியுள்ளார். முதலமைச்சர் கெஜ்ரிவால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சிசோடியா அச்சம் தெரிவித்துள்ளார். கோவையில் 100 விதமான இட்லிகளை தயாரித்து பாரம்பரிய இட்லி திருவிழாவை மாணவர்கள் கொண்டாடினர். கோவை நவ இந்தியா அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உலக இட்லி தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய இட்லி திருவிழா நடைபெற்றது. இதில் கேட்டரிங் மாணவர்கள் புது புது வடிவங்களில், வண்ணங்களில், சுவைகளில் என்று 100 வகையான இட்லியை தயாரித்து பார்வைக்காக காட்சிப்படுத்தினர். அதேபோல தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு சட்னி, மாங்காய் சட்னி, தயிர் சட்னி, பேரிச்சை சட்னி உள்ளிட்ட பல வகையான சட்னிகளும் இடம்பெற்றிருந்தன. இட்லியை இளம் தலைமுறையினருக்கு விரும்பக்கூடிய விதமாக பல வடிவங்களில், சுவைகளில் தயாரித்திருப்பதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இங்க வந்து 100 வகையான இட்லி பண்ணியிருக்கோம். ஸ்வீட் இட்லி, ஸ்வீட்டில் செஞ்சுருக்கோம், காரமான அதுலேயும் செஞ்சுருக்கோம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட் இட்லி, லாலிபாப் இட்லி செஞ்சுருக்கோம். ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா மலாய் இட்லி, டோனட் இட்லி, சாக்லேட் லாவா இட்லின்னு செஞ்சுருக்கோம். டெல்லி மாநகராட்சிகளை அந்த மாநில அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். நிர்வாக வசதிக்காக டெல்லி மாநகராட்சி கடந்த 2011ஆம் ஆண்டு வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாநகராட்சி என்று 3ஆக பிரிக்கப்பட்டது. தற்போது 3 மாநகராட்சிகளிலும் பல்வேறு பணிகளில் தொய்வு ஏற்பட்டதோடு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் ஏற்றத்தாழ்வு உள்ளதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து 3 மாநகராட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய திருத்த மசோதா கடந்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி மாநகராட்சிகளை மாநில அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக சாடினார். எனவே உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தங்கு தடையின்றி அனைத்து பணிகளையும் மேற்கொள்வதற்காக 3 மாநகராட்சிகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்தார். ஆனால் மாநகராட்சி இணைப்பு உள்ளிட்ட மசோதாக்கள் மூலமாக மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை மத்திய அரசு முடக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த MP ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே மிக சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இயற்றிய 19 சட்டங்களுக்கு இதுவரை ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் அனுமதி அளிக்காமல் அந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஒருபுறம் இப்படி முனிசிபல் கார்ப்பரேஷன் மசோதாவை கொண்டு வந்து டெல்லி யூனியன் பிரதேச அரசை முடக்குகிற இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஆளுநர்கள் மூலமாக முடக்குகிற பணியையும் செய்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு முரணானது. இதனிடையே மக்களவையில் பேசிய திமுக MP கதிரானந்த் GST உள்ளிட்ட நிலுவைத் தொகையை மத்திய அரசு தமிழகத்திற்கு விரைந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மொத்தம் 20,287 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதால் மாநில வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். Around the GST claims alone comes to around 9,842 crores. Sir, I want to ask this House, through you, sir, how can a government run the state without the union government allocating any funds at all? நாகப்பட்டினம் அருகே தனியார் கல்லூரியில் கல்வி கட்டணம் செலுத்தவில்லை என்று கூறி வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைத்ததால் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாகூரை அடுத்த அமிர்தா நகரில் வசிக்கக்கூடிய கூலி தொழிலாளி சுப்பிரமணி சித்ரா தம்பதியின் 3வது மகள் சுபாஷினி. இவர் பாப்பா கோவலில் உள்ள சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பிசியோதெரபிஸ்ட் பயின்று வந்தார். 1ஆம் ஆண்டு கடைசி பருவத் தேர்வு வரவுள்ளதால் எஞ்சிய கல்வி கட்டணம் 55,000 ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகம் நிர்பந்தித்துள்ளது. கட்டணம் செலுத்தும் வரை கட்டாய விடுப்பு அளித்ததுடன் கல்லூரிக்கு வந்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைத்து அவமானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி இன்று காலை தன்னுடைய வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆத்திரமடைந்த உறவினர்கள் நாகூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இருப்பினும் மாணவியின் தற்கொலைக்கு கல்லூரி நிர்வாகத்தினர்தான் காரணம் என்று கூறிய குடும்பத்தினர் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபீஸ் பணம் கொஞ்சம் கட்டவில்லை என்று வெளியில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர் மன உளைச்சலிலிருந்து என்னை ஃபீஸ் கட்ட சொன்னார்கள். ஃபீஸ் கட்ட காலதாமதமானதுனால அவர் வந்து 3 நாளைக்குள்ளே ஃபீஸ் கட்டணும், இல்லாட்டினாக்கா எக்ஸாம் எழுத விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு தான் அவங்க இந்த முடிவு எடுத்து தற்கொலை செய்து கொண்டார்கள். வந்து நிர்வாகம் வந்து எல்லாம் தலையிட்டு என் பிள்ளைக்கு உள்ள இருக்கும்போது வேற எந்த பிள்ளைக்கும் இந்த மாதிரி நடக்க இருக்கக்கூடாது. இந்த மாதிரி காலேஜில் எனக்கு பணம் கேட்டு டார்ச்சல் கொடுக்குறாங்கம்மா, நீ பணம் கொண்டு வந்து கட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க, அவங்க வயசாயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. அவங்க அம்மா வந்து இந்த முனிசிபாலிட்டி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த டெம்பரரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த வேலையை செஞ்சு அது பிள்ளைக்கு அந்த இதெல்லாம் கட்டிக்கிறாங்க, இது பஸ்ஸுக்கெல்லாம் ஃபீஸ்லாம் கட்டி இருக்கிறாங்க. இந்த பணம் கட்ட முடியல, அவங்களுக்கு தவறி போச்சு. அதனால வேண்டி அந்த பிள்ளை வந்து 2-3 நாளாக பணம் கட்டி பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்டையும் பேசலை, அவங்க அப்பா கிட்டையும் பேசலை. இருந்துகிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணிச்சுன்னு தெரியல, உள்ளார போய் அந்த மாதிரி பண்ணிக்கிச்சு. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.